ஸ்தோத்திரம். பெண்களுடைய தினமாகிய இன்னைக்கு எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே நேற்று காலையில் நான் வர ஒரு 11 மணி ஆனிச்சு. அந்த நேரத்தில் ஐயா அங்கே போயிட்டு இருந்தார். அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, இங்கே வந்துட்டாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க? சச்சன், நாங்கள் எங்கள் பாஸ்டர் அம்மாவோட இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். சும்மா கொஞ்ச நேரம் தான், என்னால் தெரிஞ்சது நான் எழுதினேன். இல்லை தவறு ஏதாவது இருந்தால் மன்னித்து விடுங்க. சொல்கிறேன். பெண்கள் இந்நாட்டின் கண்கள். ஒரு ஆணுக்கு பின் துணை நிற்பது பெண்கள். காலமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா, விண்ணுலகம் போற்றும் பெண்கள், மொய்தொட்டு தழுவிய மஞ்சள் நிலா, முன்னாளில் விளங்கிய வெள்ளை புறா, இந்நாளில் தோன்றுதடா. பின்னே உன்னை பல கோணங்களில் மொழிகளில் ஒப்பிடுவர், ஆனால் நீயோ ஒரு பூவிற்கு ஒப்பிடுவர். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா சிகரத்தை தொட்டவர். தங்கப்பன் உன் தோளில் சுமப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தை பார்ப்பதற்காக. தாய் உன்னை கருவில் சுமப்பாள். ஏனென்றால் அவள் உன்னை பெற்றதற்காக. தாய் உன்னை இடுப்பில் சுமப்பாள். ஏனென்றால் அவளுடைய அன்பை பெறுவதற்காக. உனக்கென்று ஒரு சிம்மாசனம் உண்டு. அது இந்நாளில் இருக்கிறதோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீ மறைந்த பிறகு அது பரலோகம் எனும் இடத்தில் இருக்கும். தேங்க்யூ. பாருங்க, அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறனால தான் அவங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்களை தான் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த திறமைகளை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு. அதே போல் அநேக கற்றுண்டவர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வரும் பொழுது அவங்க தங்களை மறந்து செயல்படும் பொழுது அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ அவங்க கல்யாணம் ரெடி ஆயிட்டாங்களா? சரி, அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த ஸ்கிட்டு நம்ம எஸ்எஸ் டீம் ஒரு ஸ்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கிட் போடுவாங்க. அதுக்கப்புறம் நகோமிகள் லைக்கு வரும். கொஞ்சம் மைக்கு தம்பி, கொஞ்சம் மைக் கொஞ்சம் கொடுத்துருவேன். ஹலோ தேவி. தேவி, நான் தான் பேசுகிறேன். நான் தான் பிரின்சி பேசுகிறேன். நல்லா இருக்கியா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சூப்பராக இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ஆமாம், நான் போன மாதம்தான் ஒரு பங்களா கட்டி டெடிகேட் பண்ணினேன். என் சொந்த முயற்சி தான், எல்லாமே என் சொந்த முயற்சியில் தான் நான் பண்ணினேன். ஆமாம், ஒரு BMW கார் வாங்கியிருக்கேன், ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கேன். தெரியுமா உனக்கு, நான் போன வாரத்தில் ஒரு டைமண்ட் கூட நான் வாங்கினேன், டைமண்ட் நெக்லஸ்ஸு. நீ என் வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாமே பார்க்கலாம் இல்லை, எனக்கு உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. நீ வந்தீன்னா தான் தெரியும் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன. நான் சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேங்கிறத நீ பாரு. நீ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நான் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறேங்கிறத நீ பார்த்தா தான் தெரியும். என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம். ஆமாம், நான் பண்ணுற பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட்டு, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. லக்ஸுரியஸ் லைஃப் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீ வரணும். ஆமாம், டெடிகேஷனுக்கு கூட நான் நேரில் பத்திரிக்கை வைக்க முடியல. ஓகே வாப்பா, அடுத்த வாரம் வா. நீ என்னுடைய பங்களாவை பார்க்கணும். நம்ம BMW கார் போகலாம். ஆமாம், ஆடி கார் கூட வாங்கியிருக்கேன். கரெக்ட். யார் சொன்னாங்க உனக்கு ஆடி கார் வாங்கியிருக்கேன்? ஆமாம், என்னுடைய சொந்த முயற்சி தான், என்னுடைய டேலண்ட்டு. ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்தே நல்ல டேலண்ட்டு, நல்ல ஞானம். ஆமாம், நீ வாப்பா, நீ வா. ஓகே, அடுத்த வாரம் வரையா? கண்டிப்பாக நீ கண்டிப்பாக விசிட் பண்ணணும். என்னுடைய பங்களாவுக்கு நீ வரணும், நீ பார்க்கணும். என் பங்களாவில் இருக்கிற பொருளெல்லாம் நீ பார்க்கணும். சூப்பராக இருக்குது. வரையா? ஓகே.
ஓகே, வெல்கம் வெல்கம். பாய் பாய் பாய்மா. மம்மி மம்மி இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டோம் மம்மி. சண்டே அன்னைக்கு எங்களை வந்து நீங்கள் வெளியே கூட்டின்னு போனோம் மம்மி. நாங்கள் கேட்குறது எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் மம்மி. முதல்ல சிம்னாவுக்கு போனோம், நல்ல தேட்டரையாக பார்த்து நம்ம சிம்னாவுக்கு போனோம். போயிட்டு அப்புறமா வந்து பெரிய துணி கடையாக, அந்த மெட்ராஸில் நல்ல துணி கடையாக பார்த்து, ஆனால் யாருமே போடாத ட்ரெஸ்ஸு எங்களுக்கு நீங்கள் வாங்கி தரணும். அப்புறம் பெரிய ஹோட்டலுக்காக போனோம். ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சண்டே ஃபுல்லாக அங்கே பீச்சிலலாம் இருந்துட்டு அப்புறம் சாயந்தரம் வரணும் மம்மி. எங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்யணும் மம்மி. நாங்கள் எங்கேயுமே சண்டே சர்ச்சுக்கெலாம் போக மாட்டோம் நம்ம மம்மி. நாங்கள் வந்து எல்லாம் வந்து இதுமாரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எல்லாம் ஜாலியாக எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக வரணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நான் மால்க்கு போயிட்டு அப்படியே வந்து ஹோட்டல் போயிட்டு வரேன் மம்மி. நான் லீலா பேலஸ் ஹோட்டலில் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் மம்மி. நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் மம்மி. எனக்கு ஒரு வைரஸ் நெக்லஸ் வந்து என் ஃப்ரெண்டு போட்டிருந்தேன், எனக்கு அதே மாதிரி வாங்கி தாங்க மம்மி. அது அழகாக இருந்தது மம்மி. ஹலோ ஹலோ. நம்ம எல்லாருமே நேராக ஃபஸ்ட்டு சினிமா தேட்டருக்கு போகிறோம். எல்லாம் பால்கனி டிக்கெட் ஆல்ரெடி ரிசர்வ்டு. சினிமா பார்த்துட்டு அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எல்லா துணிமணியும் நம்ம வாங்கலாம். நம்ம வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். நம்ம லக்ஸுரிஸ் லைஃப் தான் வாழ போகிறோம். மம்மி அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க மம்மி. நல்ல ஒரு டின்னர் கொடுக்கணும் மம்மி. கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிடலாம். 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போவே என் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கார் புக் பண்ணி கொடுங்க மம்மி. கண்டிப்பாக நம்ம காரே இருக்குதுமா. ஆடி கார் இருக்குது, BMW கார் இருக்குது. யூ ஹேவ் டு சூஸ். எது வேணாலும் எடுத்து. ஓகே மம்மி, ஓகே மம்மி, தேங்க்யூ மம்மி. ஓகே, நம்ம எல்லாரும் போகலாமா? சினிமாவுக்கு போகலாமா? எல்லாம் ரெடியாங்க, எல்லாம் ரெடியாங்க. ஓகேவா? நம்ம எல்லாரும் போவோம். பிஏவை கூப்பிட்டு கார் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். அந்த பிஏ மாதவனை வர சொல்லுங்க. பிஏ மாதவன் இங்கே வாங்க. வந்துட்டமா சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? எத்தனை தடவை சொல்றது? என் ரேஞ்ச் என்ன, என்னுடைய சாரிமா 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 அதோ வந்துட்டமா. வந்த உடனே வரலுக்கு எப்படிமா வர முடியுதோ? வந்துட்டமா. வந்த உடனே விஷ் பண்ணுன்னு தெரியாது நான் எவ்வளவு பெரிய ஆளு. வணக்கம்மா வணக்கம்மா. சாரிமா. crores கணக்குல. சாரிமா சாரிமா வணக்கம்மா. I am multi-millionaire. தெரியுமா, தெரிஞ்சுதானமா நான் இங்க வேலை செய்றேன். So you have to give respect. ஓகேமா சாரிமா. ஓகே. குட் மார்னிங்மா. போயிட்டு BMW கார் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. வாட்ச்மேன்ட்ட சொல்லி. சரிங்கம்மா சரி. நான் பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நாங்க எல்லாம் மம்மி கார் ரெடி ஆயிடுச்சுங்களா மம்மி? நான் போணும் மம்மி, டைம் ஆயிடுச்சு மம்மி. போலாம். கார் நிமிஷமா கேட்டு வந்துடுறேன். டிரைவர் கிட்ட சொல்லி கார் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. நாங்களே இப்ப கிளம்ப போறோம். கார் பஞ்சர் ஆயிடுச்சாமா? கார் பஞ்சரா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் மம்மி நான் முன்னாடியே சொல்லிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க மம்மி. டேம் இட், எப்ப பார்த்தாலும் கார் பஞ்சர் அது இதுன்னு சொல்றதே கிடையாது. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாரிமா சாரிமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. அடுத்து ஆடி கார் ரெடி பண்ண சொல்லுங்க. ஆடி கார் அம்மா அதோ வரேன். ஆடி கார்ல ஆடிட்டு போவாங்க போல இருக்கு. நான் என்ன பண்றதோ தெரியலையே. ரெடி ஆயிடுச்சுமா, கார் ரெடி ஆயிடுச்சு, ஆடி கார் ரெடி ஆயிடுச்சுமா. ஓகே, shall we go? ஓகே மம்மி, thank you மம்மி, bye மம்மி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, என்னையும் சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க. இவங்க கிட்ட வேலை செய்யறது எனக்கு பெரிய பாடாகுது. ஏசப்பா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையிலப்பா ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்துருக்கீங்களே, இந்த நாள் முழுதும் ஆண்டவரை எங்களை காப்பாற்ற போறீங்களேப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஜீவனகோடு இந்த நாளை நீங்கள் எழுப்பியிருக்கீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. அம்மா காலையில் ஹவுஸ் ஓனர் வந்தாருமா, வீட்டு வாடகை கொடுக்கணுமா? அப்படியா? இந்த மாதம் கம்பெனியில் 5ஆம் தேதி தான் சம்பளம்னு சொல்லிட்டாங்க பாப்பா. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் சம்பளம் போடுவாங்க. நான் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். காலேஜுக்கு போகிறீங்களா? இருங்க, ஜபம் பண்ணிட்டு தான் போகணும். ஜபம் தான் நம்மளுக்கு முக்கியம், ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம்னா
ஆண்டவரே பிள்ளைங்க காலேஜ் போகிறாங்க ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, வேலையடைங்கப்பா, பிள்ளைங்க நல்லா படித்து ஆண்டவரே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவங்க போக்கில வாரத்துலையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா நீங்கள் தான்ப்பா எங்கள் குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கீங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துக்கிட்டு காலேஜ் போயிட்டு பத்திரமா போயிட்டு நல்லா படிக்கணும்னா. சரிம்மா, பாய்மா. மேரியம்மா இருக்கீங்களா? வாங்க ஹவுசனர். ஏமா 2 மாசமா வாடகை கொடுக்கல, இன்னைக்கு தேதி 8 ஆச்சு. சாரி ஹவுசனர், இந்த மாதம் எங்களுக்கு கம்பெனியில் கொஞ்சம் சம்பளம் 5 தேதிக்கு மேலே போடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், 5 தேதிக்கு மேலே கண்டிப்பாக நான் மாதம் வாடகை கரெக்டாக கொடுத்துருவேன்ல. இந்த மாதம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன். லேட் ஆனதுனால கொஞ்சம் இந்த மாதம் லேட் ஆயிடுச்சுமா, மன்னிச்சுக்கோங்க. கொடுங்கம்மா, எனக்கும் இந்த வாடகை வச்சு தான் நானும் செலவுலாம் பார்க்கணுமா. சரிங்க ஹவுசனர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். சரிங்கம்மா. ஏசப்பா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வீட்டை கொடுக்கணும் அப்பா. ஏசப்பா உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டுவாராய்கள், வீடு கட்டுவர் பிரயாசம் விருதா என்று சொன்னீங்களேப்பா. எங்களுக்கு நல்ல வாடகை வீட்டு ஆண்டவரே, வாடகை வீட்டிலேருந்து நல்ல சொந்த வீடை கொடுங்க, பெரிய வீடாக கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பசங்க படித்து சம்பாதிச்சு ஆண்டவரே அந்த வீட்டை வாங்குறதுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அம்மா இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கண்டிப்பா கட்டியே ஆகணுமா. அதாம்மா நான் சொன்னேன் இல்லைம்மா, 5ஆம் தேதிக்கு மேலே தான் சம்பளம் அம்மாவுக்கு. நான் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியும். ஹவுஸ் ஓனர் வந்தார், ஹவுஸ் ஓனருக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பதில் சொல்லி அவங்க போயிட்டுருக்காங்க. நான் 5ஆம் தேதிக்கு அப்புறமா நான் வாடகை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறேன். உனக்கும் 5ஆம் தேதிக்கு மேலே உனக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறேன். உங்கள் பிரின்சிபல் கிட்ட சொல்லுங்க. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேம்மா. வெரி குட்மா. காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிருக்கேம்மா. ஓகேம்மா. ஆண்டவர் பத்தியா நமக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறாரு. நல்லா படித்தா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு வேலையும் கிடைச்சிருக்குமா. பத்தியா ஆண்டவர் பத்தியா காலேஜ் மூலமாகவே நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, முட்டி போடுங்க. இந்த நல்ல விஷயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதா அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த வேலையில் கூட அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்பா குடும்பமாய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா இந்த நாளில் கூட அப்பா எங்களுக்கு அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்பா ஏழ்மையில் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா நல்ல அப்பா படிப்பை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்துருக்கிறீர். இதற்காக நன்றியை செலுத்துகிறோம். அப்பா தங்கைக்கு கூட அப்பா ஆண்டவரே ஆசைப்பட்டது அப்பா சாப்பிட அப்பா ஆண்டவரே பிரியாணி கேட்கிறாங்க. தகப்பனே மகள் நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. கர்த்தரோட நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாத்தியாம்மா எல்லாம் வெளியில போறாங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுறாங்க. எங்களுக்கு ஒரு முறையாச்சும் பிரியாணி வாங்கி கொடுங்கம்மா, வெளியில கூட்டின்னு போயிட்டு. வெளியெல்லாம் போக வேணாம் பாப்பா. நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிடக்கூடாது. அதில் நிறைய உடம்பு கெடுதலான விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம அம்மா உனக்கு வீட்டிலே செய்து தரேன், நல்லா செய்து தரேன், நல்லா சாப்பிடுங்கண்ணா. சரி போயிட்டு வாங்க. இல்லை சம்பளம் தரும். சொல்லு பாப்பா. அம்மா எனக்கு முதல் சேலரி வந்திருக்குமா, முதல் மாதம் சம்பளம் வந்திருக்குமா. ஆண்டவர் பத்தி அம்மா எவ்வளோ அற்புதத்தை செஞ்சுட்டாரு. ஆமாம்மா. படிக்க வச்சாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வச்சிட்டாரு. நல்ல சம்பளத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஏசப்பா இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆண்டவரே நன்மைகளுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கீங்களே, நன்றி அப்பா ஆண்டவரே. முதல்ல நாங்கள் தசம பாகம் இதில் எடுத்து வச்சு ஆண்டவரே உமக்கு தர்றதுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்தாம்மா இதுல தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்க சேர்த்து வைங்க. அதுல தான் நாம வீடே வாங்க போறோம். சரிங்கம்மா. அப்பா சினிமாவுக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த சினிமா ரொம்ப நல்லா இருந்தது இல்லை?
அதில் வந்து விஜய் நல்லா நடிச்சிருந்தாருல்ல. இன்னொரு படம் கூட அடுத்த வாரம் புக் பண்ணணும். அஜித் படம் கூட ஒன்று வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு கூட போகணும். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். பிள்ளைங்க கூட கேட்டிருந்தாங்க சுவிட்சர்லாந்து போகணும்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் வேர்ல்டில் எங்கே வேணாலும் போகலான்னு நான் சொல்லியிருந்தேன். நமக்கு நிறைய பணம் இருக்குது, நம்ம நல்லா இருக்கிறோம், நல்ல வசதியோடு இருக்கிறோம், அதனால் நல்லா போகலான்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் நெக்லஸ் கூட கேட்டிருந்தாலே. அம்மா மம்மி மம்மி நான் என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் மாலில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் மம்மி. நல்லா இருக்குங்களா? சூப்பராங்க. இங்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் மம்மி. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குதா செல்லாம், சூப்பராக இருக்குது. இந்தாம்மா நெக்லஸ் கூட கேட்டிருந்தீங்களா, வைர நெக்லஸ் உனக்காக டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு. சூப்பர் மம்மி, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காமிச்சு நான் என்ஜாய் பண்ணுறேன் மம்மி. தேங்க்யூ மம்மி. கண்டிப்பாக காமிக்கணும். என் மம்மி வந்து எனக்கு கேட்ட உடனே வைரஸ் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கு எனக்கு. மம்மி எனக்கு வந்து நல்ல ஒரு பட்டு சேரே எடுத்துக்கொடு மம்மி. அழகாக நான் மேரேஜுக்கு போகிறேன், என் கூட படிக்கிற மேரேஜ் அழகாக எனக்காக சேரீ கட்டணும் சொன்னால் எனக்கு பட்டு சேரீ. அப்புறம் வந்து நல்ல பெரிய கம்பல் ஜிம்மிக்கு அது நல்லா அழகாக கொலுசுலாம் நிறைய வாங்கி கொடு மம்மி எனக்கு. அதுக்கு என்னடா எனக்கு. ஆனால் அப்புறம் பண்டிகை வர வருதில்ல மம்மி, அப்போ வந்து எங்கள் கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் வர நிற்கிறாங்க வீட்டுக்கு. அல்லேரும் கூட்டின்னு வந்து அல்லேருக்கு விருந்து வச்சு அழகாக நல்லா அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுங்க மம்மி. நல்லது சொல்லிட்டு வந்துட்டேன் மம்மி, நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் மம்மி எங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாமே செய்யலாம்டா. நான் ட்ரெஸ் எடுத்து தரேன், காஞ்சிபுரம் போகலாம், நமக்கு காரு இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹேவ் கிரெடிட் கார்டு, நமக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, நம்ம போய் நிறைய துணி வாங்கலாம். அடுத்த வாரம் டூருக்கு வர போனோம் மம்மி, அதே இப்போ சொல்லிடுறேன். டேட் எப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மம்மி. டூருக்கு எங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடணும் மம்மி. எங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நிற்கிறாங்க காலேஜில் சொன்னேனே எங்களை அனுப்பிச்சி விட்ரு மம்மி டூருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக ஃப்ளைட்டுக்கு இப்போவே நான் ஏஜென்ட் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணுறேன். தாராளமாக போயிட்டு வாமா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வேர்ல்டில் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். என்னுடைய ஸ்டேட்டஸை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் நீ போய் சொல்லிட்டு வா. நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்குது, நம்மக்கிட்ட வசதி நிறைய இருக்குது, போகலாமா, தாராளமாக போகலாம். மம்மி மாரி யாரும் இருக்க மாட்டாங்க, மம்மி தான் என் செல்லம், என் செல்லம். ஹலோ ஹலோ ஹலோ, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, பேங்க்ல இருந்துங்களா? சொல்லுங்கள், பேங்க்லேருந்து தானே. சொல்லுங்கள். இன்னும் மணி கிரெடிட் ஆயிருக்கா? ஓகே, சொல்லுங்க. என்னோட ஸ்டேட்டஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய கிரெடிட் ஆகும். நீங்க பண்ற செலவுக்கு உங்க அக்கவுண்ட்ல நிறைய கிரெடிட் ஆகும். என்னது? என்ன சொன்னீங்க? லாஸா? அமௌண்ட் இல்லையா? ஐயோ, எப்படி ஆச்சு இது? எப்படி ஆச்சு? அமௌண்ட் இல்லாத எப்படி போச்சு? எப்படி லாஸ் ஆச்சு? என்னாச்சு? ஏன் வர வேண்டிய மணி வரலையா? எப்படி ஆச்சு? பிஏ இங்க வாங்க, பிஏ இங்க வாங்க. இப்பதான் எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் வந்து சொல்றதுக்குள்ள உங்களுக்கு ஃபோன் வந்துருச்சுமா. என்ன பிஏ, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது, என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி ஆச்சு? How it was happened? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ற செலவுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? கொஞ்சமான செலவா பண்ணீங்க. இல்ல இதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பாருங்கம்மா, லாயரை கூப்பிடுங்க, அட்வொகேட்டை கூப்பிடுங்க, ஆடிட்டரை கூப்பிடுங்க, அட்வைசரை கூப்பிடுங்க, கேஷியரை கூப்பிடுங்க. இதை என்னன்னு சரி பார்க்கணும். என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. பிள்ளைங்க வந்து இன்னைக்கு சுவிட்சர்லாந்து போகணும், வேர்ல்டு லெவலில் போயிருக்குன்னு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கேஷியர் எல்லாரையும் ஆடிட்டரை வர வச்சு இந்த பங்களாவை நீங்க வந்து லோனுக்கு நான் அடமானம் வச்சு நீ பங்களா லோன் வாங்கணும். லோன் வாங்கி இருக்கிற எல்லா செலவையும் பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். கண்டிப்பா போய் பேங்க்ல போயிட்டு இப்ப பேங்க்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ணு. போ ஃபர்ஸ்ட் போய் லோனுக்கு ஏற்பாடு பண்ணு. லோனு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் மறுபடியும் கிரெடிட் ஆகணும். எல்லாத்துலயும் மணி கிரெடிட் ஆகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் போனேன், எல்லா பேங்க்குக்கு போனேன், இந்த வீட்டோட பங்களாவோட பத்திரத்தை வச்சுட்டு லோன் வாங்கிட்டோமா. இதுக்கு அப்புறம் மாசம் அதையாவது கரெக்டா கட்டணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் என்னால் முடியாது, இது எதுவுமே கிடையாது. லோன்லாம் நான் பார்த்துப்பேன், நான் அடைச்சிப்பேன். நீ போயிட்டு எல்லா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுல எல்லாம் மணி கிரெடிட் பண்ண சொல்லு. அதுக்கு ஏற்பாடு பண்ணு. லாயர் பண்ணிட்டேன் மேடம், பண்ணியாச்சா? லாயர் வந்தாச்சா? அட்வொகேட் வந்தாச்சா? அட்வைசர் வந்தாச்சா? ஆடிட்டர் வந்தாச்சா? வந்துட்டேன், எல்லாம் நானே பார்த்துட்டேன். எல்லாரோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. இப்ப லாஸ் எல்லாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சாகணும். பண்ணிடலாம் மேடம். ஓகேவா? ஓகே, வாங்க மீட்டிங் போலாம் வாங்க. கிறிஸ்டின்ன்றாங்க, வீட்டை அடமானம் வச்சு சுவிட்சர்லாந்து போறாங்களாம். இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது?
கடவுளை தேடுறதுக்கு நேரம் இல்லை, சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு நேரம் இருக்கு. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க எங்களை இப்படியா நடத்துனதற்காக நன்றி சொல்றேன்ப்பா. எங்க பசங்க ஆண்டவரே நல்லா படிக்கணும் அப்பா. ஏசப்பா எங்க பெரிய பொண்ணுக்கு நீங்க நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க, நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கீங்க அப்பா. அந்த காசுல நாங்க ஒரு நல்ல வீட்டை வாங்குறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா அம்மா இந்தாங்கம்மா சேலரி. ஒரு நல்ல வீடு வந்திருக்குமா, விலைக்கு நம்ம போய் பார்க்கணும். அப்படியாம்மா? நம்ம மாசம் மாசம் சேலரி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், தசமாக எடுத்து கொடுத்துட்டு ஆண்டவருக்காக செலுத்திட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அந்த வீட்டை நம்ம போய் பார்க்கலாமா? சரிங்கம்மா, வாங்க போய் பார்க்கலாம். இதுதாம்மா நம்ம பார்த்து இருக்க வீடு. இடம் நல்லா இருக்கு, பின்னாடி செடி தோட்டம்லாம் நல்லா இருக்கு பாருங்க. ஆமாமா, நல்லா பெருசா இருக்குமா, நல்லா காத்தோட்டமான வசதியா இருக்கு, நல்லா இருக்குமா. நல்லா வீடு வந்து நல்லா மகிமையா இருக்குமா, அழகா இருக்குமா. ஆண்டவர் வீடோட ஆண்டவர் வீடு நம்மளுக்கு ஆண்டவர். ஆமாமா, நம்ம ஜபம் தாமா, நம்ம ஜபம்லாம் வீணா போகலமா. இந்த வேலையில நம்மளுக்கு வீடோட ஆண்டவர் நல்ல வீடோட வாங்கறதுக்கு கிருபை செஞ்சாரு. அதற்காக நம்ம நன்றி சொல்றோம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபிக்கலாமா? சரி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, அநேக நாட்கள் ராஜா நாங்கள் பிரயாசப்பட்டது போல ராஜா சொந்த வீட்டை வாங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உங்க கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கும் சுவாமி. ஆமேன் ஆமேன். நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து பாஸ்டர் வர வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம். சரிப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்போ லாஸ் ஆனதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆடிட்டர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, அட்வொகேட் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணதுன்னு தெரியலையே, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, எனக்கு தலைவலியா இருக்குது, ஒரே டென்ஷன். தலைவலிக்கிட்டோம் தலைவலிக்கிட்டோம். சொல்லும் போதெல்லாம் கேட்டாங்களா? செலவு செலவு செலவு, சர்ச்சின்ற பக்கமே வர்றது கிடையாது. சன கிறிஸ்தவங்க, அந்த பண்டிகை கால கிறிஸ்தவங்க இவங்க தான் மேடம். என்னமோ சொல்ற மாதிரி இருந்துப்பா. என்னமோ சொல்ல மேடம். சொல்லு. குட் மார்னிங் சொன்ன மேடம். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லு சொல்லுப்பா. குட் மார்னிங். ஒண்ணு இல்ல, கோர்ட்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த வீட ஜப்தி பண்ணணுமா. என்னது ஜப்தியா? யார் சொன்னது? ஜப்தி எல்லாம் பண்ணக்கூடாது. ஜப்தி நான் இருக்கிற வீடு எப்படி நீங்க வந்து ஜப்தி பண்ணலாம்? பண்ணக்கூடாது. யாரா லோன் கட்டினாதானேமா? லோன் 1 மாசம் கூட கட்டலையா? லோன் கட்டலையா? கட்டல. அந்த பணத்தெல்லாம் எடுத்துதான் நீங்க அந்த செலவு இந்த செலவுன்னு எல்லா செலவையும் பண்ணீங்க. ஏன் அப்பவே நீங்க சொல்லாத விட்டுட்டீங்க? உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க தானே எல்லா செலவையும் பண்றீங்க. இல்ல நீங்க சொல்லி இருக்கணுமா இல்லையா? லோன் கட்டாம விட்டு ஜப்தி பண்ண வர போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா முன்னாடி 2 நோட்டீஸ் விட்டாங்கம்மா. உங்ககிட்ட சொன்னேன், நீங்க டூர் போன பிஸில அதை மறந்துட்டீங்க. ஓ அப்படியா? ஐயோ எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப ஜப்தி வேற. மேடம், ஹலோ, நீங்க யாருங்க? நீங்க கோர்ட்ல இருந்து வந்திருக்க மேடம். கோர்ட்ல இருந்தா? கோர்ட்ல இருந்து என்ன வேலைங்க? நீங்க பேங்க்ல லோன் வாங்கிட்டு நீங்க லோன் கட்டாம டியூ காசு கட்டாம விட்டுருக்கீங்க. அதனால உங்களுக்கு உங்க வீடு, உங்க ப்ராப்பர்ட்டி, கார் எல்லாத்தையும் ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு உங்களுக்கு. ஐயோ இல்ல 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 இல்ல, நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு நாள் நான் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியாகணும். நீங்க இது பண்ணீங்கன்னா கோர்ட்ல இருந்து வந்துட்டாங்க. இல்ல 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 இல்ல, நான் ஒரு நாள் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் என்னது? நான் சம்பாரிச்சது நான் இழக்க மாட்டேன். இது என்னது? என்னை இன்னும் சொல்லாதீங்க. உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நாங்க இப்ப எடுத்துட்டு போயிடுவோம். உங்க வீடு, உங்க ஆடி காரு எல்லாத்தையும் இப்ப நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். ஐயோ என்னம்மா இது? பா நீங்க வாங்க, என்னமோ சொல்றாங்கம்மா. வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா. என்னமோ சொல்றாங்கம்மா. மம்மி என்ன பிரச்சனை ஆச்சு மம்மி? நாங்க வெளியே போயிட்டு மம்மி நீங்க தான் நிறைய இருக்கு சொல்லுங்க. நீங்க தானே மம்மி எல்லாத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஜப்தி பண்ணுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது தெரியல. பண்ணுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எல்லாத்தையும் இழந்துட்டோம்மா. வீட்டை விட்டு வெளியே போனோம். ஜப்தி பண்ணுனா நீங்க உள்ளே உட்கார்ந்துன்னு இருக்கீங்க. அம்மா நம்மலாம் வீட்டை விட்டு வெளியே போகணுமாமா? இப்போ எனக்கு எங்கம்மா போவோம்? எல்லாத்தையும் இழந்துட்டோமேம்மா. எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோமே. ஐயோ அப்பவே சொன்னாங்களே கடவுளை தேடுன்னு சொன்னாங்களே, தேடாத விட்டாச்சு. இப்ப என்ன பண்றது? கடவுளை ஆண்டவரே, நம்ம 3 பேரும் சேர்ந்து இப்பவே ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுடைய தவறுகள் எல்லாம் மன்னிப்பாரு, மன்னித்து நமக்கு இரக்கம் செய்வாரு. தேடுவோம். எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கடவுள்னு இருக்கிறாருன்னு தெரியுறா போல. ஐயா எங்களுடைய அகங்காரங்களை மன்னியும் சுவாமி. அப்பா எங்களுடைய
எங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை மன்னியும் சுவாமி. அப்பா உம்மை தேடாத நாட்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. உனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாங்க கொடுக்காத போனோம்ப்பா ஆண்டவரே. ஓய்வு நாளை நாங்க ஆசரிக்காம போன சுவாமி, இதையெல்லாம் மன்னிங்க சுவாமி. இது எல்லாம் நீங்க கொடுத்தது தகப்பனே. ஆனா என்னுடைய ஆண்டவரே அப்பா நான் கொடுத்ததுன்னு என்னை தான்ப்பா இதை நான் உயர்த்தி காமிச்சிட்டேன். எங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. அப்பா மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் இழந்து போனதை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இனிமேல் இந்த குடும்பத்தை அப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா. நாங்கள் அனாதையா நாங்க வெளியே போறோம் சுவாமி. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை இடம் கொடுத்து எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய சட்டைகளை நிழலை எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நான் தாமா ஆண்டவரே நிர்விசாரமா நான் தாமா இருந்துட்டேன். கிளம்புங்க. இல்லை நீங்கள் வெளியே கிளம்பலன்னா நாங்கள் இப்போ உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம். கிளம்புறங்க. உங்கள் வீட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே வெளியே கிளம்புங்க. நீங்க இப்பவே இந்த வீடு உங்க சொந்தம் இல்ல, ஜப்தி பண்ணியாச்சு. நீங்க வெளியே கிளம்புங்க. என்ன மாதிரி நீங்களும் இருக்காதீங்கம்மா. நம்ம போலாம் வாங்கம்மா. என்ன மாதிரி இருக்காதீங்கம்மா. நீங்களும் இருக்காதீங்க. நீங்க ஆண்டவரை தேடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன மாதிரி அகங்காரியா இருக்காதீங்க. என்ன மாதிரி சரிங்கம்மா. நாங்க இனிமே ஆண்டவரை பிடிச்சுக்கிறோம்மா. அவர் சொல்றத வழியில நடந்துக்கிறோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமெல்லாம் மிஸ் பண்ணாத சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போயிடுறோம்மா. நாங்க போய் பாஸ்டர் அம்மா காலில் விழுந்து நாங்க ஆசிரியர் கேட்டு மன்னிச்சு நாங்க சபைக்கு வந்துடுறோம்மாங்க. இத்தோட வந்துடுறோம். ஆண்டவரை நீங்களே பற்றி கொள்ளுங்கம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார்மா. ஹலோ பாஸ்டர் விக்கி அவர்களா? விக்கி பாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு பிரதிஷ்டை பண்ண டைம் ஆயிடுச்சு. வாங்க பாஸ்டர், எல்லாம் ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பாஸ்டர். ஸ்தோத்திரமா. கண்டிப்பாம்மா கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தது இன்னுமா இந்த வீட்டில் அநேக நன்மையில கர்த்தர் கொடுப்பார் சொல்லி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் இருக்கும்ல ஆண்டவரே, இந்த வீட்டை கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் நாங்கள் வீட்டை ஆசீர்வதித்து நாங்கள் முத்தரிக்கிறோம். இந்த வீட்டில் இந்த ஏழை அப்பா குக்குரில் கேட்டு கருத்து நல்ல வீட்டை கட்டி கொடுத்துக்க நன்றியிலே செலுத்துகிறோம். கருத்து இந்த வீட்டில் துதியின் சத்தம், ஆடன சத்தமும் கீத சத்தம் உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதித்து கர்த்தர் வீட்டை நன்மை நிரப்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கண்டிப்பாம்மா. பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர். இந்த வேலையில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். நாங்கள் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. எல்லாருக்கும் வணக்கம். கர்த்தர் எங்களுக்கு செய்த அதிசயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறேன்ப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை இங்கு தாழ்வும் இல்லை, ஒன்று உண்டு. ஆண்டவரை தேடுற குடும்பம் எப்படி இருக்குது, ஆண்டவரை தேடாத குடும்பம் எப்படி இருக்குதுன்னு ஒரு வித்தியாசத்தை இதனால காண்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிட்டு திடீர்னு அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பண்ணணும். ஆண்டவரை தேடாத குடும்பம் வந்து இருக்கிறதும் போச்சு. ஆனால் ஆண்டவரை தேடுகிற குடும்பம் வந்து இல்லாதது இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அதை வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை கனம் பண்ணுவோம், உண்மையாய் ஆண்டவருக்கு இருப்போம். அடுத்ததாக நகோமி ஐக்கியத்திலேருந்து ஒரு சுவிசேஷத்தை மையமாக வைத்து ஒரு ஸ்கிட்டு போடுறாங்க. உள்ளேருந்து வரணும், உள்ள வரும்போது சுவிசேஷகராக வரணும். பேசுங்க. ஹலோ 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 ஷா இப்படி வச்சுக்கிறோம்.
ஏ சாமியோ ஏ சாமியோ ஏ சாமியோ ஏ சாமியோ ஊசி பண்ணி பாசி பண்ணி விற்கிறக்கோ. ஓ புள்ள மைனா, ஓ மைனா, எங்க போனா தெரியல இந்த புள்ள காக்கா குடி சுடுது மைனா. ஓ மைனா, ஓ மைனா மைனா மைனா, ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள, ஒரு காடை குருவி சுடுதா பாரு. இன்னைக்கு 65 பண்ணணும். அடே வா புள்ள, அடே வா புள்ள, வா புள்ள, வா புள்ள. அடே புள்ள எங்க போன புள்ள நீ? ஏ புள்ள நில்லு 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 நில்லு. ஹே மைனா, ஹே மைனா, என்ன சாமியா மைனா மைனா கூப்பிட்டு கிடக்குறீங்க சாமியோ. நான் காடை விற்கிறேன், நான் குருவி விற்கிறேன், என்ன பார்த்து மைனா மைனான்னு கூப்பிடுறீங்க. ஏன் சாமி என்ன கூப்பிடுறீங்க? என்ன மைனான்னு கூப்பிடாதீங்க. ஏன் சாமி என்ன மைனான்னு கூப்பிடுறீங்க? ஏன் சாமி என்ன அப்படி கூப்பிடாதீங்க சாமியோ. ஏ புள்ள சாப்பாடு எங்க புள்ள சாப்பாடு? அட காக்கா குருவி சுடுனா எங்க போற புள்ள நீ? ஊரை சுத்துறதே பெரிய வேலையாகுது இந்த பொம்பளைக்கு. ஏ மைனா, ஏ மைனா, ஏ சாமி காக்கா இருக்கா? இங்க எங்க காடை இருக்கா? வயசானவங்களுக்கு சோறு போடுறாங்களாம். சோறு அந்த சபை எங்க இருக்குது தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. சாப்பிட்டு அந்த ஈரோடுக்கா எகிப்துக்கா சண்டை வந்துடுச்சு. நாங்கள் ஓடி வந்துட்டோம். எங்களுக்கு சோறு இல்லை, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க. எங்கிட்ட சபை காட்டினாங்களே, அந்த சபையை கொஞ்சம் காட்டுங்களேன், நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம். ஏ புள்ள சும்மா லொட 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 லொடன்னு பேசி என்ன புள்ள வச்சு நீ என்ன பண்ண போற புள்ள? சாப்பாடு செய்யாம ஒரு கோயிலுக்கு போக மாட்டேன், எதுக்கோ போக மாட்டேன். நீ உன்னை வச்சு பெரிய பாடாகுது புள்ள. அப்ப சாமி 9 பாடு வச்சு நான் சாமி கும்பிட்றேங்க. அந்த சாமி தான் எனக்கு நல்லது. நீ என்ன சாமி சொல்ற? அந்த சாமியை சொல்லு, நான் வாரேன், நான் வாரேன். சொல்லுங்க என்ன போல சொல்லு போல சொல்லு போல சொல்லு போல. சாப்பாடு 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 சாப்பிட்டா என்ன மாதிரி பொத்தையா புள்ள? ஆமா சாமி கடவுளை தேடு புள்ள. சரி புள்ள, கடவுளை தேடி ஓ புள்ள இன்னைக்கு சொல்லு புள்ள, நான் வரேன் புள்ள. எந்த சாமியை நான் கும்பிடணும் சொல்லு சாமி. யாரு வராங்கோ அந்த சாமியை காட்டு சாமி. நான் வாரேன், நான் வாரேன். சொல்லுங்க அந்த சாமியை சொல்லுங்க. எந்த சாமியை கும்பிடணும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆண்டவரை தேடனா ஆண்டவர் வந்து உங்களுக்கு அல்லதான் நல்லதாக நடத்துவார். இங்கே வந்து ஒரு சபை இருக்குது, பெனில் சபைன்னு ஒரு சபை. அந்த சபையில் எங்கள் பாஸ்ட் அம்மாவும் பாஸ்ட் ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்குமே நல்லா உதவி பண்ணுவாங்க. அவங்க நீங்கள் வந்து தெரு தெருவாக சுற்றிக்கின்னு ஊசி மணிலாம் தெரு தெருவாக சுற்றின ஆண்டவர் வந்து நீங்கள் நல்லா தேடினீங்கன்னா சரி சாமி உங்களுக்கு வந்து ஆண்டவர் நல்லது செய்வார். சரி சாமி, நீ எங்கள் சபைக்கு வர சாமி, நான் வந்துடுறேன் சாமி. சொல்லுங்க சாமி. சரி, நான் எங்கள் பாஸ்ட் அம்மா கிட்ட சொல்லி ஓகேம்மா ஓகேம்மா. அந்த பாசிமணி விற்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடுறோங்க, நாங்கள் போட்டுடுறோங்க. நீங்கள் சொல்லுற மாதிரி நாங்கள் கடவுளை தேடுறோங்க 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 தேடுறோங்க. ஒரு பாட்டு பாடுவோம்மா? புரியுது புரியுது. நாங்க புதுசா நாங்க புதுசா நான் புதுசா ஏத்துக்கிட்ட சாமி தானுங்க, நல்ல சாமி என்று சொல்ல வச்சுக்கங்க. கற்றுக்கிட்ட பாட்டை நாங்கள் பாடிக்கிட்டங்க, இந்த சபையில் நான் வந்து பாட வச்சேங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட சாமி தானுங்க. நாங்கள் வருத்தப்பட்டோம், நாங்கள் வெறுமையானோம், நாங்கள் பாரத்தையே நாங்கள் எடுத்து வந்தோம். ஒன்றும் தெரியாத பூமியில் இந்த பெண்ணியல் சபைக்கு வந்தனாங்க.
ஆண்டவரை தெரிஞ்சுக்கு நடந்துட்டுங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு மண்டாய் கூட்டிட்டுங்க. நாங்கள் புதுசா டிக்கடிக்கா 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 டிக்கடி. ஓ சாமியோ. சுதந்திரித்திடுவாய். உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் என்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் நின்றோடு
அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க?